ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் எழுதுவீங்கள்ல அவங்களுக்கான வீடியோ தான் இது. நான் நேற்றுக்கு முந்தின நாள் வந்து எனக்கு குரூப் டி எக்ஸாம் போட்டிருந்தாங்க சரிங்களா. நான் போயிட்டு வந்தேன். அதாவது குரூப் டி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஜென்ரல் சயின்ஸு, அப்புறமா மேக்ஸு, அப்புறமா ரீசனிங்கு, அப்புறமா ஜிகே சரிங்களா. ஜிகே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தாண்டி 20 கொஸ்டின் கேட்கவே மாட்டாங்க. ஜென்ரல் சயின்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் 25 மார்க் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசனிங் ஒரு 30 மார்க் கேட்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸ் ஒரு 25 மார்க் கேட்பாங்க சரிங்களா. ஆர்ஆர்பி பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா டைம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா 90 நிமிஷம் 100 கொஸ்டின் இருக்கும் சரிங்களா. அப்படிங்கும்போது நான் வந்து எத்தனை கொஸ்டின் போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு 73 கொஸ்டின் போட்டிருக்கேன் சரிங்களா. எப்படியும் எனக்கு ஒரு 5ஓ 10ஓ என்னமோ தப்பாக தான் இருக்கும். எனக்கு ஃப்ளோக்கில் அடிச்சுட்டு வந்தேன் சரிங்களா. மற்ற அட்டன் பண்ணதுக்கு எனக்கு டைம் கிடையாது சரிங்களா. ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30க்கு நான் 27 போட்டிருந்தேன். சயின்ஸ் ரொம்ப ஈஸியாக தான் கேட்டாங்க, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. சயின்ஸ் ரொம்ப ஈஸியாக கேட்டாங்க. கரண்ட் அஃபேர்ஸுமே ஓரளவுக்கு நம்ம ஈஸியாக கொடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு கொஸ்டின் ஞாபகம் இருக்குது சரிங்களா. 2026 வந்து பார்த்திங்கன்னா பத்மஸ்ரீ இந்த பத்மா அவார்டு வந்து ஆக்டருக்கு யார் கொடுத்தாங்க கேட்டிருந்தாங்க சரிங்களா. இந்த மாதிரி கேட்குறாங்க, நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்லாம் உங்களுக்கு தெரியாத ஒன்றுமே கிடையாது. டைம் கண்டிப்பாக இழுத்துக்கும். நான் 25 மேக்ஸுக்கு ஒரு 17 என்னமோ போட்டிருந்தேன் சரிங்களா. அவ்வளோ நான் டைம் கிடச்சிருந்துச்சி. அப்புறமா வேறு என்ன சொல்ல மறந்துட்டேன். ஜென்ரல் சயின்ஸு, ரீசனிங் சொல்லியாச்சு, சயின்ஸ் சொல்லியாச்சு, மேக்ஸ் சொல்லியாச்சு, கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான்ப்பா சரிங்களா. அவ்வளோதான் அந்த வீடியோ. நீங்கள் முக்கியமாக எது படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு டைம் கிடைக்காது. ஸோ நீங்கள் ரீசனிங் முடிச்சிடுவீங்க. அதே மாதிரி மேக்ஸ் நீங்கள் குயிக்காக சால்வ் பண்ணி பார்த்துட்டு போங்க சரிங்களா. ஜிகே நீங்கள் அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் தாண்டி வேறு எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. சயின்ஸ் ஈஸியாக கேட்குறாங்க சரிங்களா. இந்த மாதிரி அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 70+ இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்த்து படிச்சுவோங்க சரிங்களா. பார்ப்போம். அதான் அந்த வீடியோ சொல்ல வந்தேன். பார்ப்போம்.